எங்க மாமாவோட தம்பி இருக்காரு, அவருக்கு எனக்கு தொடர்பு அந்த பொண்ணோட வயசுல இருக்கிறது குழந்தைக்கு நீங்க தான் அப்பா சொல்றா? ஐயோ சாமி, அப்படிலாம் இல்லைங்க. ஒரு தடவை தான் மேடம் தப்பா இருந்த, ஒரே ஒரு நாள் தான் மேடம். என்ன பிரச்சனை? என் மனைவி வந்து வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இப்போ வந்து திடீர்னு வந்து இது உன் குழந்தை இல்லை, இது வேற ஒருத்தன் குழந்தை, அவங்க கூட வாழ முடியாது. அடங்கொம்மால மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? இப்போ உங்க கூட இல்லையா அவங்க? இருக்காங்க. அவங்க அம்மா நானும் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும். ஏன் திடீர்னு உங்க குழந்தை இல்லை, ஏன் அப்படி எல்லாம் பேசுறாங்க? கேட்டதுக்கு இது உன் குழந்தை இல்லை, நீ வெளியில போயிடு அப்படின்னு. சுகுணா, என்னம்மா பிரச்சனை? என் வீட்டுக்காருக்கும் எனக்கு பிரச்சனை. எதுக்கு? கல்யாணம் 1 வருஷம் தான் ஆகுது. அவருக்கு வந்து மூளை இருக்குன்றது சொல்லல. அவர் ஓ, நீ அப்படி வரியா? அவர் ஒவ்வொரு குடிச்சிட்டு சந்தேகப்பட்டு பேசுற. எங்க அம்மா கூட ஒரு ஆள் இருக்காங்க, அந்த ஆள் கூட என்னை சேர்த்து வச்சு பேசுறது. எங்க மாமாவோட தம்பி இருக்காரு, அவருக்கு எனக்கு தொடர்பு ஏற்பட்டு மேடம். 4 பேர் மூத்தத்தவங்க மடக்கு குடிக்க வேண்டியதானே? அவரோட குழந்தையும் வயிற்றுல வந்து நான் அவர் கூட தான் வாழ்வேன்னு சொல்றேன். அது எப்படி தொடர்பு ஏற்படும்? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அவருக்கு தெரியும். அப்ப அப்பவே தொடர்பு இருக்கா? அப்ப பேசிட்டு தான் இருந்தேன், தொடர்பு தான் எதுவும் கிடையாது. மோத்தா உன்னை பெத்தாளா இல்ல யானை கண்ண கக்குச்சாடா? அப்புறம் இப்போ தொடர்பாச்சு. இப்போ ஊருக்கு போயிருக்க சொல்லி இடையில. அப்ப சந்தேகப்பட்டது உண்மை தானே? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? அப்ப வந்து தெரியாது, இப்பதான் தெரியும் எனக்கு இடையில நான் கன்சீவ் இருக்கு. ஓ, கன்சீவ் ஆக்குறேன்னா சொல்லியிருக்கவே மாட்டேன். என்ன கொடுமை சரவணனது. என்ன சொல்றாரு சத்யமூர்த்தி? அவர் எங்க வீட்டுல ஏத்துக்கிட்டேன், நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற. அவ்வளவு வெறி மாப்பிளைக்கு உங்களுக்கு அவர் கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல. அப்ப சந்தேகப்பட்டது உண்மை தானே? உண்மை. அப்ப யார் மேல மிஸ்டேக்? ஏன் மேல? இப்ப அதுக்கு என்னங்கிற? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. இப்போ வந்து அவர் வந்து அவங்க வீட்டோட நான் போட்டுன்னு சொல்றேன் மேடம். எனக்கு வேண்டாம். ஏன்? என் மேல தப்பு இருக்கு, நான் இவர் கூடயே வாழ்ந்துக்கிறேன்னு சொல்றேன். நீ இவரோட தானே வாழ்ந்துட்டு இருக்க? எனக்கு இவர் வேண்டாம் மேடம். ஏன்? அப்ப எதுக்கு லவ் பண்ண? உட்கார்ந்துட்டு திமிரா உட்கார்ந்துட்டு பேசிட்டு கூடாது. அவருக்கு எனக்கு தொடர்பு ஏற்பட்டது. எப்போல இருந்து? அவங்க ஊருக்கு போயிருந்தேன். ஊருக்கு நவம்பர்ல தானே போன. இப்போ உனக்கு 5 மாசம் பிரெக்னன்ட் சொல்றல்ல நீ? இல்ல, புரியல. ஊருக்கு போனப்பதான் தொடர்பு சொல்ற. நவம்பர் 15க்கு தான் ஊருக்கு போயிருக்க. இப்ப நீ 5 மாசம் மாசமா இருக்கேன்னு சொல்ற. எப்படிமா? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அது வந்து வீட்டுக்காரன் கேட்கணும், இது ஏன் குழந்தை இல்ல அப்படின்னு வீட்டுக்காரரை சொல்லிதான் நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அப்படியா? இப்போ வந்து நீ தான் சொல்ற அந்த புள்ள வந்து உமால் இது வரைக்கும் சந்தேகப்படல. வந்து இப்பயுமே என் பொண்டாட்டி அந்த மாதிரி கிடையாது, என் பொண்டாட்டி பத்தி எனக்கு தெரியும். என்ன மனுஷன்? சரி, இப்ப என்னதான் பிரச்சனை உனக்கு சொல்லு. நான் அவர் கூட தான் மேடம். ஏன்? எனக்கு இவர் வேண்டாம். ஏன் வேணாம்? இவர் குழந்தை இல்ல மேடம். எப்படி? என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் தேவடியா மாதிரி தெரியுதுல்ல? அப்ப நீ அவர் குழந்தை இல்ல சொல்றதை ஏத்துக்கவே முடியாது. நீ ஊருக்கு போறதுக்கு முன்னாடி நீ கர்ப்பமாயிட்ட. இப்ப ஏன் திடீர்னு அவர் வேண்டாம் சொல்ற? இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. வேற ஏதோ இருக்கு, நீ மறைச்சு வைக்கிற. வேற எதுவும் இல்லை. அப்ப ஏன் இப்படி சொல்ற? எனக்கு அவர் வேண்டாம் மேடம். நீங்களா யாருடா? ஏன் வேண்டாம்? அதுக்கு காரணம் சொல்லு. அவர் குடிச்சிட்டு எத்தனை வருஷமா அவரோட இருக்க? ஒரு இந்த 1 வருஷமா தெரியலையா அவர் குடிக்கிறாருன்னு? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? சரி, இப்ப சத்தியமூர்த்தி கூட போறேன்னு சொன்னா அவர் குடிச்சு அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் கூட போவியா? இல்ல மேடம். அப்புறம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல. ஹலோ, ஹலோ சொல்லுங்க. சத்தியமூர்த்தி பேசுறீங்களா? ஆமா. மாட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும். சுகுணா தெரியுமா உங்களுக்கு? தெரியும். சரி, உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சம்பந்தம் உங்க அண்ணன் கல்யாணத்தப்ப 2 பேரும் லவ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் லவ் பண்ணாங்க, வீட்டுல ஒத்துக்கலன்னு சொன்ன உடனே என்கிட்ட ஒரு வருஷமா பேசலைங்க. மறுபடியும் 1 வருஷ கேப்ல அந்த பையனை கடையில வேலை செஞ்சானா அந்த பையனை பார்த்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சுங்க. சரி, வெக்கமா
எங்க அண்ணி வந்து சாப்பாடு செஞ்சு போறதுக்கு வந்திருந்தாங்க ஊருக்கு. 2 நாள் இருந்துட்டு போனாங்க. போனதுல இருந்து எனக்கு மறுபடியும் எனக்கு அவனை பிடிக்கல, உன்னதான் பிடிச்சிருக்கு, நான் மறுபடியும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சுங்க. சாம்பார் அப்ப எனக்கு இல்ல அதெல்லாம் முடியாது, நீ கல்யாணம் பண்ணி அவனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணா அவங்க கூட வாழ்ந்துடும், என் கூட எப்படி வாழ முடியும், நீ அவனை தான் கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு சொன்னாங்க. சோலி முடிச்சு. இல்ல அதெல்லாம் முடியாது, நீ என்ன கல்யாணம் பண்ணி ஆகணும்னா நான் செத்து போயிடுவேன். சாவு சாவும்ல. அந்த பொண்ணோட வயத்துல இருக்கிறது குழந்தைக்கு நீங்க தான் அப்பா சொல்றா? ஐயோ சாமி அப்படிலாம் இல்லைங்க. கேளு நான் இல்லைங்க, அப்பா ஒரு வீட்டுக்காரர் தான் அவங்க அப்பா, குழந்தைக்கு அப்பா. கேளு. கடைசியா உங்ககிட்ட தானே வந்தேன். இல்ல புரியல. ஏய் அதெல்லாம் இல்ல, நீ ஏன் இப்படி பண்ற? அவங்க வீட்டுக்காரர் தான் அது காரணம், சரியா? என்ன கொடுமை சரவணனது. சத்தியமூர்த்தி, சொல்லுங்க. அந்த பொண்ணோட வயத்துல இருக்கிறது குழந்தைக்கு நீங்க அப்பாவா இல்லையா? இல்லைங்க. அப்புறம் எதுக்கு ஊருக்கு வந்திருக்கு சொல்லி என்ன வந்து தொட்ட? அதுக்கு பதில் சொல்லு. இப்படி ஒரு ராட்சசி என் வயித்துல பிறந்தான்னு பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. ஏய் நான் என்ன பண்ணதெல்லாம் நீ பண்ணிட்டு காட்டு, என்ன இழுத்து விடுற? நீ ஒண்ணுமே பண்ணல பாரு. நான் எதுவும் பண்ணல. ஊம்புடா மூச்சு முட்டை ஊம்புடா. கல்யாணமான பொண்ணுட்ட எதுக்கு தப்பா நடந்துக்கிட்டீங்க? தப்பாலாம் இருக்குல்லைங்க மேடம். நீ பாட்டுக்கு ஓடுறா, ஓடு ஓத்தாண்டா ஓடு, உலகமாக ஓடு. நம்ம எங்க அக்கா வீட்டுக்கு போனா நான் தப்பா நடந்துட்டுன்னு அவ சொல்றாள்ல. ஒரு தடவை தான் மேடம் தப்பா, ஒரே ஒரு நாள் தான் மேடம். அடங்கொம்மால ஒரு நாள் தான் இல்லையா நீ? வேற எத்தனை நாள் இருந்தோம்? 3 நாள் இருந்தாரு மேடம். கிறுக்கு பயல புட்டா பயல செத்த பயல. நான் உன் கூட தான் வாழ்வேன். அது என்ன முடியாது, என்னால ஏத்துக்க முடியாது. வாய்ப்பில்லை ராஜா. அப்ப எனக்கு பதில் சொல்லு. பதில் என்ன? உன் கால் வந்து மனுப்பி கேட்கணுமா? நான் ஒரு நாள் இது பண்ணதுக்கு என்ன ரொம்ப சிக்கோட பாக்குறியா? அப்ப நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறேன். தெரியாது நான் உன் கூட தான் வாழ்வேன். அது முடியாதுன்னா நான் செத்து போயிடுவேன். நீங்க இந்த பொண்ணை ஏத்துக்கிறீங்களா? மன்னிக்க முடியுமா உங்களால? கண்டிப்பா. என்ன மூஞ்சி மோரையும் என்ன? கண்டிப்பா ஏற்றுக்கணும். எனக்கு என் பொண்டாட்டி வேணும். எனக்கு ஒரு வேண்டாம் மேடம். எனக்கு அவர் தான் மேடம். நான் இவர் கூட வாழ மாட்டேன். சரி, அவர் தான் இல்லைன்னா நான் தனியா இருந்துக்கிறேன் மேடம். என்ன கொடுமை சரவணனது. சத்தியமூர்த்தி தான் மேடம் வேணும். இவரை ஏன் வேண்டாம்? அதுக்கு காரணம் சொல்லு. அவருக்கு மூளை இருக்கு. ஏய் நீங்க எல்லாம் பைத்தியமாடா, நீங்க மெண்டலா? சத்தியம் பண்ணுங்க, சத்தியம் பண்ணு. நீ மெண்டலா? நீனு இப்ப உனக்கு கை கால் உனக்கு ஏதோ ஒரு ஊனா அவன் விட்டு பண்ண நான் விட்டுருவனா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி